சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்காக தான். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க ஸ்கின்னுக்கு அதிகமாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து சீக்கிரத்தில் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ஆயில் சுத்தமாக செக்ரிகேட் ஆகாமல் போயிடும். ஆயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து ஆன்டி ஏஜிங் அண்ட் ரிங்கிங் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸுக்கு எப்போவுமே மாய்ஸ்சர் கண்டிப்பாக இருக்கணும். மாய்ஸ்சர் இருந்தால் தான் ஃபேஸ் ஹெல்த்தியாக இருக்கும். மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல ஆயில் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதான் செய்யும். அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்காக ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆக்கிடவும் முடியாது. ஏன்னா ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆனால் கூட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மாய்ஸ்சரைசராக இருந்தால் கூட நார்மல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க அதிகமாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து இப்போ பிம்பிள்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சால்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பிம்பிள் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அதுவாக சீக்கிரத்தில் ட்ரை ஆகி அந்த இடம் காஞ்சி உங்களுக்கு கொட்டிடும். அதுக்காக திரும்ப ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணிங்கன்னா திரும்ப அது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சல்சலிக் ஆசிட் தேவைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹோம் ரெமெடி டொமேட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்சலிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 times வந்து நீங்கள் அந்த டொமேட்டோ ஹனியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 minutes வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே நார்மலாக உங்களோட ஆயில் ஸ்கின்னுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் சோப்பு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஆயில் தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கார்போஹைட்ரேட்டு ஆயில் ஐட்டம்ஸு ஸோ சுகர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக வந்து ஆயிலை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.